பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐரோப்பினுடைய காலநிலை கிளைமேட்டு பார்த்தோன்னா சொல்லலாமா? இப்போ நிறைய விஷயம் என்னென்னலாம் இருக்கும் சும்மா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். எங்கே இருக்குது? அங்கே இருக்கா? லேட்டிடியூடு இது என்னது? இது 0 டிகிரி லேட்டிடியூடு, இது 23 டிகிரி நார்த்து. அதை தாண்டி இது சப்ட்ராபிக்கலை தாண்டி இருக்குது. இது எல்லாமே மிதவெப்ப மண்டலம். கரெக்டா? இந்த இடத்துல ஓரளவுக்கு ஹாட்டாக இருக்கும். அப்படியே துருவத்தை நோக்கி போக நாமும் நல்லா குளிராகவே இருக்கும். துருவத்துக்குள்ளே இருக்கிறது, போலார் ரீஜனில் இருக்கிறது பயங்கர குளிராக இருக்கும். மொத்தம் 3 கிலோமீட்டர் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் இந்த இடம் மத்திய தரைக்கடலாக, அங்கே ஒரு கிளைமேட் இருக்கும். மத்திய தரைக்கடல் இங்கெல்லாம் ஒரு கிளைமேட் இருக்கும். மத்திய தரைக்கடலோட கிளைமேட் என்னன்னு பார்த்தோம். குளிர் காலத்தில் மழை பெய்யும், சிட்ரஸ் பழங்கள் இருக்கும். வெயில் காலத்தில் மழை பெய்யாதுங்க. எந்த நாட்டோட ஒயின் ஃபேமஸ்ஸு? இட்டாலி. அங்கே ஏன்னா அங்கே திராட்சை அங்கே அதிகமாக விளையுங்கெல்லாம். அப்புறம் இங்கே மேலே போங்க, இந்த இடம் இந்த பாட்டு கடற்கரை ஓரம் இருக்கா. இங்கேருந்து வெஸ்ட் அலிஸ் வீசும். அப்போ இங்கெல்லாம் நல்ல ஓரளவுக்கு மிதமான, இந்த அளவுக்குலாம் இங்கே இருக்கிற மழைப்பொழிவு இருக்காது. நல்ல மழைப்பொழிவு இருக்கும். வருஷம் ஃபுல்லாகவே மழைப்பொழிவு இருக்கும். பிரிட்டிஷ் இங்கே இருக்குது, அதுதான் பிரிட்டிஷ் கிளைமேட். உள்ளே போக மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும். அப்போ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? புல்வெளி இருக்கும். இங்கே பசுமை மரக்காடுகள், மிதவெப்ப மண்டல பசுமை மரம். ஏன்னா வருஷம் ஃபுல்லாக மழைப்பொழிவு. இங்கே இதை ஒட்டியெல்லாம் ஊசி இலை மரங்கள் அதெல்லாம் இருக்கும். மரம் வெட்டு தொழில் சிறப்பாக நடக்கும். அதை தாண்டி போயிட்டோம்னா என்னது? லிச்சன்ஸ் மோசஸ். ஷார்ட் சம்மரில் என்ன இருக்கும்? வெயில் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? காலநிலை இங்கிலீஷில் என்ன? கிளைமேட். ஒரே பேராவில் போட்டு முடிச்சிட்டான். ஐரோப்பிய காலநிலை மிதவெப்ப மண்டல காலநிலை முதல் துருவ காலநிலை வரை வேறுபடுகிறது. கரெக்டா? படித்தா புரியுதா? நீங்கள் புரிஞ்சதுக்கு அங்கே வார்த்தையாக இருக்குது, அவ்வளோதான். தென்பகுதியில் காணப்படும் மத்திய தரைக்கடல் காலநிலை ஐரோப்பாவோட தென்பகுதி. மிதமான கோடை காலமும் குளிர்கால மழையும் கொண்டது. கோடைக்காலம் மிதமாக தான் இருக்கும், ஏன்னா மிதவெப்ப மண்டலம். சரியா? குளிர்காலத்தில் மழை பெய்யும். குளிர்காலத்தில் மழை பெய்யும்னா அது கட்டாயம் அந்த இடம் மத்திய தரைக்கடல் காலநிலை. தமிழ்நாடெல்லாம் குளிர்காலத்தில் தான் அதிக மழை பொழிவு. இந்தியாவிலே வித்தியாசமானது தமிழ்நாடு. நம்ம மக்களை மாதிரியே தான். நம்ம தானே சங்கி மங்கிலாம் உள்ளே போதும் பாருங்கள். அப்படியே சங்கி மங்கி அடிமையாயிடுறானுங்க. தலைவர்கள் அடிமையாயிடுவானுங்க. பணத்துக்கு டேக்ஸ் கட்டாமல் அடிமையாயிடுவானுங்க. அப்போலேருந்து புரட்சியிலேருந்து இன்றைக்கி இருக்கிற இந்த தமிழன் வரைக்கும். பட் மக்கள் அப்படி இல்லை. வரலாறு படிக்கணும், நான் சொல்கிறது புரியணும்னா. அடுத்தது வட அட்லாண்டிக் நீரோட்டத்தினால். இங்கே இருக்குது வட அட்லாண்டிக் நீரோட்டம். அந்த நீரோட்டம் மேற்கு கடற்கரை எப்பயும் மிதமான மழை. ஏன்னா வெப்ப நீரோட்டம்ல ஈரப்பதம் கிடைக்கும். காற்று அப்படியே வீசும். வெஸ்டலிஸ் இந்த ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு காற்று உள்ளே வீசும்பொழுது தான் அங்கே உள்ள மவுண்டெயின்லாம் மோதி மேலே ரைஸ் ஆகி மழை பொழிவு இருக்கும். கற்பனை பண்ணுங்கள். மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் பொதுவாக மிதமான ஈரக்காலநிலை இருக்கும். மிதமான வெப்பம், ஈரக்காலநிலை, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பா காலநிலை ஈரப்பதம் வாய்ந்த கண்ட காலநிலை ஆகும். மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பா கண்ட காலநிலை என்னன்னு பார்த்தோம். காண்டினென்டல் கிளைமேட். வெப்பம் அதிகமாக இருந்தால் பயங்கர ஹீட்டாக இருக்கும், அல்லது பயங்கர குளிராக இருக்கும். ஏன்னா கடல்லேருந்து தூரத்தில் இருக்குது கண்ட காலநிலை. இங்கே குளிர் அதிகமாக இருக்கும். இங்கெல்லாம் கண்ட காலநிலை. நம்ம ஏரியாவில் கண்ட காலநிலைன்னா எப்படி இருக்கும்? வெப்பம் அதிகமாக இருக்கும். வெப்பமண்டலம், டிராபிக்கல் ரீஜன். துணை துருவ தூந்திரா காலநிலை வடகிழக்கில் காணப்படுகிறது. துணை துருவ மற்றும் தூந்திரா. தூந்திரான்னா என்னது? அந்த துருவ பகுதியில் இருக்கிறதா தூந்திரா. லிச்சன்ஸ் மோசஸ்லாம் இருக்குல்ல பாறையில், அது. அந்த இடத்துல ஊசி இலை மரங்கள்லாம் இருக்கும். இங்கே தூந்திரா.
அட்லாண்டிக் பெருங்கடலில் வீசுகின்ற மேற்கத்திய காற்று வெஸ்டர்லீஸ். இங்கே வீசுமா இப்படி, இங்கேருந்து தானே வீசும், இங்கேருந்து இப்படி வீசும். வட அரைக்கோளத்தில் காற்று எந்த திசையை நோக்கி விலக்கம் அடையும்? வலது பக்கமா இடது பக்கமா? வலது பக்கம். வலது பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகும், அதுதான் வலது பக்கம். லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு போகும். மிதமான தாக்கத்திற்கு ஐரோப்பா முழுவதும் உட்படுகிறது. இந்த காற்று வீசுறதுனால உள்ள வரைக்கும் மழை பெய்யுங்க. காலநிலை பிரிப்பான். கிளைமேட் டிவைடர். ஆல்ப்ஸ் மலைத்தொடர் மத்திய தரைக்கடல் காலநிலையும் வட ஐரோப்பாவில் காணப்படும் குளிர்ந்த காலநிலையும் பிரிக்கும் ஒரு அரணாக இருக்குது. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் பார்த்தோம்ல, எங்கே இதுதான் இங்கே குளிரான காலநிலை. அது இல்லாமல் இங்கே துருவ பகுதியாக அங்கேருந்து பயங்கர குளிர் காற்றெல்லாம் வீசும். குளிரான காலநிலை அதை பிரிக்குது யார்? ஆல்ப்ஸ் மவுண்டைன். ஆல்பைன் மவுண்டைன் சொல்லலாம், ஆல்ப்ஸ் மவுண்டைன் சொல்லலாம். எல்லாம் படத்தை புரிஞ்சால் போதும். படம் தாங்க வார்த்தையாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறான், பார்த்து என்ன பண்ண போகிறேன், இது கரெக்ட், இது வராதுரா அப்படின்னு டிக் பண்ண. வார்த்தையே மனப்பாடம் பண்ணக்கூடாது, மொட்டையாக வார்த்தையே படமாக மாற்றணும். சரியா? ஆமாம். தகவல் பேழை ஏதோ ஃபேக்ட் கொடுக்குறான். சரி சொல்லுங்கள். அட்லாண்டிக் வட அட்லாண்டிக் வெப்ப கடல் நீரோட்டம் ஐரோப்பாவின் மேற்கு பகுதிக்கு மிதமான வெப்பத்தை அளிக்கிறது. மேலும் மேற்கத்திய காற்று ஐரோப்பா முழுவதும் வெப்பத்தை கடத்துகிறது. அதான் பாருங்கள். வட அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்டு நீரோட்டம், வெப்ப நீரோட்டம்ல இது வெப்பமாக இருக்குது. இங்கே இந்த வெப்பத்தை எடுத்துகிட்டு வளிமண்டலம் என்ன பண்ணும்? வெப்பத்தை ஐரோப்பா முழுவதும் கடத்துது. அதனால் வெப்பநிலை கொஞ்சம் குறையும். சரி, குளிர் அதாவது வெப்பநிலை கொஞ்சம் உயரும், குளிர் கொஞ்சம் குறையும். சரியா? அது ஸ்டேட்மெண்ட். கடல் நீரோட்டம் அதிலிருந்து என்னது? வெஸ்டர்லீஸ் மேற்கத்திய காற்று வந்திருந்தால் தான் புரியும். அது வராதவங்க பாருங்கள். அதிலிருந்து வெளியாகக்கூடிய வெப்பத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுது? அந்த காற்று மேற்கத்திய காற்று வெஸ்டர்லீஸ் ஐரோப்பா முழுவதும் கடத்து. அதனால் என்ன, டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகும், குளிர் குறையும். முடிஞ்சா? இப்போ என்னென்ன பார்த்தோம்? கிளைமேட்டு இது மெடிட்ரேனியன் கிளைமேட்டு டிவைடராக இருக்குது இங்கே. அடுத்து இங்கே வருஷம் முழுவதும் மிதமான வெப்பநிலை இருக்கும், உள்ள கண்ட காலநிலை இருக்கும். துந்துரா இங்கே, இலையுதிர் காடுகள் இங்கே. அப்புறம் இந்த இடம்லாம் புல்வெளி இருக்கும், பார்ப்போம். தூந்திரம் அங்கே தூந்திரா காடுகள். இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் லிச்சன்ஸ் மோசஸ் இருக்கும். டைக்கா யூசி இலை காடு, அதை ஒட்டி இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா அதை ஒட்டி இங்கே வந்தால் டைக்கா இலையுதிர் காடுகள். இது தூந்துரா. அடுத்தது கலப்பின காடுகள். இந்த ஏரியா மேற்கத்திய இதெல்லாம் எல்லா மரம் கலந்துருக்கும். டைக்கா தூந்துராலும் ஒரே வகையான மரம் இருக்கும். அங்கே தான் மரம் வெட்டும் தொழில் சிறப்பாக இருக்கும். ஊசி இலை மரம். ஊசி இலை. ஒரே வகையான மரங்கள் இருக்கும். இந்த மாதிரி சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. மிருதுவான மரங்கள் ஊசியில் மரம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு போட்டான். இதெல்லாம் டைகா. எங்கே பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி மரம்? ஊட்டியில் இருக்க வாய்ப்பு இருக்கும், உயரமான இடத்துல. அதை விட்டிங்கன்னா அங்கே ஜம்மு காஷ்மீரில் இருக்கும், இந்தியாவில். மத்திய தரைக்கடை காடுகள். அடுத்து புல்வெளி. ஆர்டிக் மற்றும் வட ஸ்காண்டினேவியன் உயர்நிலங்கள். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்னால் எதுன்னு சொன்னேன்னா நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், டென்மார்க், இவங்களாம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ். நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், டென்மார்க். அவங்க பேசுகிற மொழி ஸ்காண்டினேவியன் மொழி. சரியா? அதான் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்.
உயர்நிலங்கள் தூந்திரா வகை இயற்கை தாவரங்களை கொண்டுள்ளன. இங்கு லிச்சன்ஸ்னு என்னென்னு பார்த்தோம், பயாலஜி முடித்தவங்க. பாசி பூஞ்சை ரெண்டு பேரும் கூட்டு உயிர் வாழ்க்கை வாழ்வாங்க, பாசியும் பூஞ்சையும். அதான் எதை எங்கே யூஸ் பண்ணுறோம், அதை என்னவா யூஸ் பண்ணுறோம், பிரியாணிக்கு போடுற இலை இருக்குல்ல, பிரியாணிக்கு போடுவோம். அதுதான் எதாவது ரெகுலராக வரணும், வந்தீங்கன்னா தான் புரியும். லைக்கான்ஸ் அப்படிம்பாங்க, லிச்சன்ஸுமானுங்க தமிழில். லைக்கன்ஸ் பிரியாணியில் வாசனையாக இருக்கும். என்னது அது, பாசியும் பூஞ்சையும் காளான். பாசி மட்டும் தனியாக இருக்குது, அது பாசி. இங்கிலீஷில் என்ன பாசிக்கு, ஆல்கே. தூந்திர பிரதேசத்தின் தெற்கில் இது முடிஞ்சுது, அதுக்கு தெற்கில் ஊசி இலை காடுகள் இருக்கும். மரம் வெட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். இதே செட்டப் அப்படியே இங்கே வரும். இங்கெல்லாம் உலகத்திலே மரம் வெட்டு தொழில் சிறப்பாக இருக்கிறது இங்கே தான். மிருதுவான மரங்கள், ஒரே மாதிரியான மரங்கள், கேப் விட்டு இருக்கும், ஈஸியாக உள்ளே போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு, ஜெர்மனி, போலந்து, ஆஸ்திரியா ஆகிய நாடுகளில் ஊசி இலை அல்லது தைக்கா, ஊசி இலைக்கு இன்னொரு பேர் என்னது, தைக்கா. இது அங்கே லிச்சன்ஸ் இங்கே இது வரைக்குமே வந்துடுது. இது வரைக்குமே ஜெர்மனி, ஆஸ்திரியா அங்கே இருக்கும். அது வரைக்குமே ஊசி இலை மரங்கள். இங்கே ஃபைன், அந்த ஊசி இலை மரங்கள் அதில் வெரைட்டிஸ், ஃபைனு, ஃபிர்ரு, ஃப்ரூசஸ், லார்ஜ். குரூப் 4ல் கேட்டிருந்தானே அந்த கொஸ்டின், எந்தெந்த ஏரியாவில் என்ன மரம் வளரும் அப்படின்னு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருந்தான் பாருங்கள், எடுத்து பாருங்கள். இல்லையா, இப்போ குரூப் 1 இருக்கும். பிர்ச்சு, பீச்சு, பாப்புலர், ஓக், மேப்பிள் மரங்களை கொண்ட கலப்பின காடுகள் மேற்கு ஐரோப்பாவில் உள்ள பிரான்சின் மேற்கு பகுதி, பெல்ஜியம், டென்மார்க்கு, பிரிட்டன் போன்ற நாடுகள் காணப்படும். கலப்பின காடுகள் மேற்கு ஐரோப்பா. இது இங்கே மத்திய ஐரோப்பா, இங்கே இது வரைக்கும். மேற்கு ஐரோப்பானா இது ஃப்ரான்ஸ்லேருந்து அப்படியே இது வரைக்கும். கர்சர் தெரியுதா, டென்மார்க்கலாம். இங்கே ஏன்னா நல்ல மழைப்பொழிவு இருக்கும், உள்ளே தான் மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும். இது மாதிரி உள்ள குளிர் அதிகமாக இருக்கும், இங்கே வெப்பம் கம்மியாக இருக்கும் மேற்கு ஐரோப்பாவில். என்ன காரணம், வெப்ப கடல் நீரோட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் காரணம். ஸோ அங்கே கலப்பின காடுகள் இருக்கும். ஊசி இலை மரம், வேறு வகையான ஊசி இலை இல்லாத மரம், அதெல்லாமே இருக்கும் கலப்பின காடுகள். இங்கே ஒரே வகையான மரமாக இருக்கும். இங்கே போனீங்கன்னா ஏதோ மரம் வரிசையாக நம்மளே வச்சு வளர்த்துன மாதிரி இருக்கும், அப்படி இல்லை. மத்திய தரைக்கடல் பகுதி மரங்களான சைப்ரஸ், கார்க்கு, ஓக், ஆலிவ், செடார் இதெல்லாம் அங்கே உள்ள மரம் மத்திய தரைக்கடலில் இதை சுற்றிலும். புல்வெளிகள், ஸ்டெப்பி புல்வெளி கிழக்கு ஐரோப்பாவில் காணப்படும். இங்கே சமவெளி இருக்குல்ல, இந்த ஏரியா ஸ்டெப்பி புல்வெளி. ஸ்டெப்பி அங்கேருந்து இது வரைக்குமே இருக்கும், இது வரைக்குமே ஸ்டெப்பி இருக்கும். இங்கேருந்து வந்தவனுங்க தான் யார், இந்த ஆடு மாடு மேய்க்கி குரூப்பு நம்ம ஊரில். இன்றைக்கி அவன் நாடுன்னு சொல்கிறான்ல, அவங்களுக்கு நாகரிகம் கற்றுக் கொடுத்தா நாங்கள் தான் கதை விட்றானுங்களா அவனுங்க. யார், ஆரியன்ஸ். அங்கே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவனுங்க. வெப்பமண்டல புல்வெளி பார்த்தோமா, சவானா புல்வெளி, அங்கே உயரமாக இருக்கும் புல்லெல்லாம். இங்கே வந்து ரொம்ப அந்தளவுக்கு உயரமாக இருக்காது. அப்போ இங்கே என்ன தொழில் நடக்கும், ஆடு மாடு மேய்க்கிறது. அவன் அட்வான்ஸ் லெவலில் மேய்ப்பானுங்க, பட்டி வச்சு ஒரு இடத்துல கட்டி வச்சு. இங்கெல்லாம் வந்துட்டு நிறையா தீவனங்கள்லாம் பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சு கொண்டு போய் போட்டு, அந்த மாற்றான் படத்தில் பார்த்தீங்களா, பெரிய பண்ணை வச்சு ஆடு மாடு மேய்க்கிறது தான் முக்கிய தொழில் அங்கே உள்ள நாடுகள். அப்புறம் இங்கே தான் வந்துட்டு கோதுமை, பார்லிலாம் விளையும் அதிகமாக புல்வெளிகளில். கோதுமை, பார்லிலாம் புல்லு தானே நெல் கூட விளையும். ஜியாகிரஃபி புரிஞ்சிக்கிட்டா அங்கே உள்ள எக்கனாமி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டியிலேருந்து எல்லாம். ஐரோப்பாவில் வள ஆதாரங்களும் பொருளாதார நடவடிக்கை. கிடைக்கப்பெறும் வளங்கள்
ஆற்றலுடைய படித்த வேலையாட்கள், அங்கே படித்த வேலையாட்கள், படித்தனா உண்மையான அறிவு, நம்ம ஊரில் படித்த மாதிரி இல்லை. நம்ம ஊரில் படித்த ஒன்றுமே இருக்கிற மூளையும் மழுங்கடிச்சு வச்சுருப்பானுங்க. எப்படி அந்த வைரஸை மழுங்கடிச்சு வேக்சினாக கொடுக்குறானுங்க, அதுமாரி மழுங்கடிச்சு வச்சுருக்கானுங்க நம்மளை. காலேஜ் ஸ்கூல் காலேஜ் போனவங்களாம் அங்கே அப்படி கிடையாது. அவன் கேள்வி கேட்பான், எல்லாம் புரிஞ்சு வச்சுருப்பான். எல்லாத்தையுமே புரிஞ்சு தான் ஒரு வேலையை செய்வான், எல்லாம் செய்ய மாட்டான். என்னையா இப்படி அறிவியல் பூர்வமாக நம்ம கிளைமேட்டில் இந்த ட்ரெஸ் தான் போடணும், இந்த ட்ரெஸ் போடணுன்ற போயான்றோம். ஷூ போட சொன்னால் டேய் இங்கே நம்ம ஊருக்கு வந்தான் ஆனால் வெயிலில் ஷூ போடுவானாயா, ஸ்டைலுக்கெல்லாம் போட மாட்டான். அவன் சயின்டிஃபிக்காக தான் வாழ்வான். ஆராயும் தன்மை எங்கே பாருங்க, ஆராயும். நம்மக்கிட்ட ஆராயும் தன்மை இருக்குது. எங்கள் தாத்தா சொன்னார், எங்கள் அப்பா சொன்னார், என் நடிகர் தலைவர் சொன்னார் அப்படின்னு போயிட்டுருக்கோம். எதாவது ஆராய்ஞ்சு முடிவு எடுக்கிறோம். எதாவது இருந்தாலும் அடுத்தவன் சொல்கிறத வச்சு தான் முடிவு எடுக்கிறோம். நமக்கு ஒன்றும் முடிவு எடுக்க முடியாது, சத்தியமே முடியாது. ஏன்? உண்மையான புரிதல் இல்லை. அதனால தான் அடுத்தவன்ட்டு போய் கேட்குறது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். 10 பேர் இல்லை 5 பேர் என்ன சொல்கிறானோ அவன் 5 பேர் பொய்ய சொன்னாலும் அதை தான் செய்வோம். நம்ம தானே. மற்ற நாடுகளோட தொடர்பு ஆராயும் தன்மை இருந்ததுனால தான் ரிசர்ச் மைண்டு. புது புது பொருள் அவன் தானே தயாரிக்கிறான். நம்ம என்னத்தை தயாரித்தோம்? ஒன்றுமே இல்லை. தயாரித்தோம் அப்போ எனக்கு இந்த ஆரிய குரூப் உள்ள போதில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் நிறைய விஷயம் தயாரித்தோம் நம்ம திராவிடன், தமிழன் தான் திராவிடன். சரியா? சரி. புதுமையை நாடுதல் ஆகியவை ஐரோப்பாவை ஒரு புதுமை வாய்ந்த பொருளாதார முன்னேற்றம் அடைந்த கண்டமாக மாற்றியுள்ளது. அதனால தான் அங்கே தான் யார் இருக்கா உலகத்திலே கடவுளை நம்பாதவன் நிறைய பேர் அங்கே தான் இருக்கான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அதனால தான் அவன் அந்தளவுக்கு இருக்கிறான். கேள்வி கேட்குறான், பதில் கிடைக்கிது, அதை வச்சு இன்னொரு பொருள் தயாரிக்கிறான், அட்வான்ஸ் போயிட்டே இருக்கான். நம்ம ஐயா கடவுள் செஞ்சார், போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் புண்ணியம், செஞ்ச புண்ணியத்தை பற்றி தாங்க நடக்கும். என்னங்க போங்க தலைவிதிங்க எல்லாம் அப்படிமா. நான் ஐஏஎஸ் படிக்க போகிறேன்னு சொல்லுங்க, அதுக்கெல்லாம் கொடுப்பணும் வேணும்பா. ஐஏஎஸ் படிக்கணும்னா, போலீஸ் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா கொடுப்பணும் வேணும் அப்படிமா. அதையும் நீ போய் படிச்சுன்னா அங்கெல்லாம் பணத்தை வாங்கிட்டு போகிறானுங்க, படிக்கிறானுங்க, நீ எதுக்கு போய் படிக்கிற அப்படிமா. எல்லா வேலையும் பண்ணுவானு. ஏன்னாக்கா நீ அவனை விட்டு மேலே போயிடக்கூடாது. நம்ம தானே அரண் கிடையாது. அரணில் முக்கியமானது என்னது? பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமையாக பிறந்தவன் தான் மனுஷன். விலங்கு தானே. சரி, அதனால் அது மாதிரி கெடுத்து விட்ருவானுங்க. அவன் அப்படி கிடையாது. அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் பண்ணு. அப்போ தான் அதோட விளைவு தான் நம்ம அவன் கண்டுபிடிச்சதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம மாடர்னாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆன்லைனில் இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுறது, சாப்பிட்ற சாப்பாடு, பர்ஃப்யூம் அடிக்கிறது, மேக்கப் போடுறது எல்லாமே அவன் கண்டுபிடிச்சது தான். வண்டியில் வாகனத்தில் போகிறது நம்ம தானே. அதான் நம்ம தயாரித்த இப்போதைக்கு சாணி தின்னுடான்றான், கோமியம் குடிடான்றான், கேட்டால் சரியாயிருன்றான். நம்ம தானே. சங்கி வங்கி குரூப் முட்டா புயலுங்க எல்லாத்தையும் குடிக்க வச்சு விட்டானுங்க. இங்கே கோமியம் குடிக்காத யாருமே இருக்க மாட்டோம். சார் நாளாக இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கை தூக்கு பார்ப்போம். இந்த கரக பிரசவம் புண்ணியஸ்தானம்னு ஒன்று பண்ணுறாங்கல்ல, அப்போ கொஞ்சம் பால் கொடுப்பான் தெரியுமா, அதில் கோமியை மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான். கிறிஸ்டின் அப்படியா? கிறிஸ்டின் முஸ்லீம் வீட்டில் இருக்காது, மற்றவெல்லாம் குடிச்சிருப்பீங்க. மாட்டு மூத்திரம். ஐயோ சொல்லுங்க, நானும் தான் குடிச்சிருக்கேன். சரி, அடுத்தது கிளம்புறீங்க. சரி கார்த்திகை. அது மாதிரி ஐரோப்பா தொழில்துறையில் வளர்ச்சி அடைந்த ஒரு கண்டமாக இவ்வுலகில் தீயது. அதுதான் இது. நில அமைப்பு, காலநிலை, மண் ஆகியவற்றில் வேறுபட்டு காணப்படுது. அந்த மாதிரி கிளைமேட்லாம் வேறு வேறு தானே. எத்தனை கிளைமேட் இருக்குது? இன்னும் இருக்குல்ல. எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக மழை. இதில் என்னது மெடிட்ரேனியன் கிளைமேட்டு, அங்கே குளிர் காலத்தில் மழை. அப்புறம் உள்ளே மழை பொழிவு கம்மியாகிட்டே இருக்கும். அதை தாண்டி உள்ளே போனால் அதை ஊசி இலை காடுகள், அதை தாண்டி போனீங்கன்னா என்ன இருக்கும்? பசுமை, அந்த புல்வெளி, லிச்சன்ஸ், அதை தாண்டி போனால் என்னது லிச்சன்ஸ் மோசஸ், அதெல்லாம் எத்தனை. அப்புறம் உயரத்தை வச்சு என்ன ஆகும்? வெப்பநிலை மாறுபடுமா? சமவெளி இருக்குது, பீடபூமி இருக்குது, உயரமான மலை பிரதேசம் எல்லாம் மாறுபடும். அதான் சொல்கிறாங்க. நில அமைப்பு, காலநிலை, மண் ஆகியவற்றின் வேறுபட்டு காணப்படுது. இவை ஒன்றுடன் ஒன்று இடைவினை ஆற்றுவதன். நான் எதுவுமே பண்ணல, அங்கே உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவன் ஏன் அப்படி இருக்கான், நம்ம ஏன் அப்படி இருக்கோம் அப்படின்னு. சரியா? நல்லது எங்கே இருந்தாலும் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும்ல. ஆமாம். இவை ஒன்றுடன் ஒன்று இடைவினை ஆற்றுவதால் மத்திய தரைப்பகுதி வேளாண்மை, பால் பண்ணை, மத்திய தரைப்பகுதி கலப்பு கால்நடை வளர்ப்பு, பயிர் வளர்ப்பு மற்றும் தோட்டப்பயிர் வேளாண்மை ஆகிய பல்வேறு வகையான வேளாண் முறை பயன்பாட்டில் அங்கே
அங்கே பால் பண்ணைலாம் இருக்கு இல்லையா, பெருசாக பால் பண்ணை, ஆடு மாடை இதில் வச்சு பால் பண்ணை, அந்த மாற்றான் படத்தில் வரும் பாருங்க, அதுக்கு தீவனம் கீவனம்லாம் போட்டு பாலை கறந்து பாலில் உள்ள ஃபேட்டை மட்டும் பிரித்து எடுத்துட்டோம். டென்மார்க்குள்ள முக்கியமான தொழில பால் பண்ணை தான். உலகத்தில் வளர்ச்சி அடைஞ்ச நாளில் அவன் ஒருத்தன். விவசாயம் ஆடு மாட்டுக்கு ஃபூட்ரு அது ரெடி பண்ணுவான், தீவனம் பால் பண்ணை வச்சுருப்பான். ஆடு மாடு வளர்த்து அந்த பாலை கறந்து அதில் உள்ள ஃபேட்டை மட்டும் எடுத்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குள்ள எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் வேலை. படிச்சிருப்போம் பயாலஜியில். பாலில் இருக்கக்கூடிய புரோட்டீனை ஜீரணிக்கக்கூடிய தன்மை அடல்ட்டுக்கு கிடையாது, குழந்தைக்கு தான் உண்டு. சரியா? அப்போ ஃபேட்டு மட்டும் தான் நம்ம உடம்பு எடுத்துக்கும். அவன் அறிவுபூர்வமாக என்ன பண்ணுறான், அங்கே அந்த பாலை கறந்து அதில் உள்ள ஃபேட்டை மட்டும், ஃபேட்டு தேவை அவனுக்கு. எதுக்கு? குளிர் பிரதேசம், அதிகமான வெப்பம் வேண்டும். அதனால தான் எப்போ பார்த்தாலும் சாக்லேட்டு ஃபேட்டு உள்ள பொருளாக சாப்பிட்டுட்டே இருப்பானுங்க அவனுக்கு. குளிர் பிரதேசம், உடம்புலேருந்து வெப்பம் வெளியில் போயிட்டே இருக்கும். அந்த வெப்பத்தை என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ கார்போஹைட்ரேட் 1 கிராம் உடைக்கிற, ஃபேட் 1 கிராம் உடைக்கிற, இதில் வெப்பம் அதிகமாக இருக்கும், ஃபேட்டில் தான் அதிகமாக கிடைக்கும். அதனால் ஃபேட்டு யூஸ் சாப்பிட்டோம். அதனால தான் பீஸா அதெல்லாம் வச்சுருப்பான். பீஸா என்ன, இது ஃபுல்லாகவே கொழுப்பு, பால் ப்ராடக்ட், சீஸு, அது இது வெண்ணெய். அதை நம்ம ஊரில் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கோம் பீஸாவை, வேகாத வெயிலில். கருமம். ஐஸ்கிரீமு வேகாத வெயிலில் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஐஸ்கிரீமில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம், எண்ணெய், தண்ணியில் எண்ணெய், அதான் ஐஸ்கிரீமு. என்னென்னா என்னது, ஃபேட்டு. அப்போ வெயிலில் சாப்பிட்லாமா அதை? ஜில்லுன்னு இருக்காமா, இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகி கோப்பலாம் வந்துடும் மூஞ்செல்லாம். இப்படி தான் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல வெயிலில் ஐஸ்கிரீம் திங்கக்கூடாதையான்றான். 10 பேர் கக்கான்னு சிரிக்கிறானுங்க. அட முட்டா போயிலுங்களா போங்கடான்னு நான் போயிட்டேன். அவனு போய் வளர்க்க முடியும்? வெயிலில் தான் ஐஸ்கிரீம் திங்கணுமா? வெயிலெல்லாம் திங்கக்கூடாது, குளூரில் தான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஏற்காடு போறியா, அங்கே போய் சாப்பிடு. ஊட்டி போறியா, காஷ்மீர் போறியா, சாப்பிடு. நம்ம வெயிலுக்கு சாப்பிடக்கூடாது. அதில் ஃபேட் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹீட் அதிகமாகி பாடி என்ன ஆகும், ஹீட் ஆகி பிரச்சனை, அல்லது கொழுப்பு ஏறி ஒபிசிட்டி ஆயிடும். அதை சிரிக்கிறானுங்க நம்மளாம் பார்த்துட்டு. இவனுக்கு போட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே சிரிக்கிறான் யூரோப்பியன்ஸ். வேகாத வெயிலில் டக்கின் பண்ணிவிட்டு. டென்மார்க்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, பொண்ணுங்க இங்கே டூரு, அவங்க எஜுகேஷனல் டூர் வந்திருந்தாங்க. அப்போ அங்கே நான் கோஆர்டினேட் பண்ணேன். அப்போ பார்த்தா சிரிச்சுக்கிட்டாங்க, என்னம்மான்னு கேட்டேன். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, டேனிஷ் அவங்க, டென்மார்க்கு. அவர் சொல்கிறாங்க, இந்த வெயிலில் போய் ஷூ இதெல்லாம் போட்டு இப்படி வரீங்களே, படிச்சிருக்கீங்களான்னு கேட்டான். ஐயோ அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆமாவா இல்லையா? வந்தது அவங்க சம்மரில் தான் வந்தாங்கங்க. அது மாதிரி. அடுத்தது பல்வேறு வகையான வேளாண் முறைகள் பயன்பாட்டில் இருக்காங்க. எங்கே இந்த மாதிரி தூலிப் மலர், இதெல்லாம் ஜூலை மலர்களே படத்தில் வருமா பாட்டில், அங்கே தான் போய் டான்ஸ் ஆடுவார் அவர். ஆமாம். ஐரோப்பா முழுவதும் காணப்படும் முதன்மையான பயிர் கோதுமை. மிதவெப்ப மண்டலமா? மிதவெப்ப மண்டலம். கோதுமை எங்கே விளையும்? குளிர் பிரதேசத்தில். மிதவெப்ப மண்டலம், துணை அயன மண்டலம், அங்கே விளையும். கோதுமைக்கு வெப்பம் அதிகமாக தேவையில்லை, குளிர். அறுவடை செய்யும் பொழுது மட்டும் வெப்பம் வேணும். அதுமாதிரி தூரில் தண்ணி நிற்க வேணாம், நெல்லுக்கு மாதிரி. சும்மா ஈரப்பதம் இருந்தால் போதும். நம்ம ஊரில் அந்த மேட்டாங்காட்டில் போடுறாங்களா பருப்பு, சிறுதானியெல்லாம், விதைக்கிறப்ப மட்டும் மழை பெஞ்சால் போதும், விதைச்சிடுவாங்க. அது வளர்ந்து வந்துடும். அந்த பனி ஊற்றுதில் அதுலேயே வளர்ந்து வந்துடும், எல்லாம் பனியிலேயே. அந்த மாதிரி பார்லி, ஓட்ஸு, சக்கரவள்ளி கிழங்கு, ஓட்ஸ் அதே மாதிரி. இதெல்லாம் ஹை கலோரி ஃபுட்டு. இங்கே வாங்கிட்டு வந்து தின்னுட்டு இருக்கிறானுங்க உடம்பு குறைக்கிறேன்னு. அதுன்னு இன்னும் கொஞ்சம் உடம்பு தான் ஏறும், கலோரி அதிகம். அதெல்லாம் குளிர் பிரதேசம்ல, அதோட குழந்தைக்கு குளிரை தாக்கு பிடிக்கிற மாதிரி கலோரி அதிகமாக கொடுத்துருக்கும். அப்படி தான் உணவு உற்பத்தி பண்ணும் அது, அந்த செடி. அதை வாங்கிட்டு வந்து தின்னுட்டு இருக்கிறோம். சக்கரவள்ளி கிழங்கு, ரைன்னு ஒன்று இருக்காமா, உருளைக்கிழங்கு, கால்நடை தீவனம், புற்கள், இதெல்லாம் அங்கே வந்து அதிகமாக விளையுது. மக்காச்சோளம், டேனியூப் தாழ் தளங்களில் மக்காச்சோளம் எழுது. சோளக்கருது இருக்குல்ல, ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றோம்ல, அது அங்கே தான் விளையும். நம்ம ஊரில் ஒரிஜினல் நாட்டு இது கடிச்சு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். ஸ்வீட் கார்ன் குளிர் பிரதேசத்தில் விளையிறது. அந்த இதை கொண்டு வந்து இங்கே சாப்பிட்டுட்ருக்குறோம். தென்மேற்கு டேனியூப் ரிவர் பார்த்தோம்ல, அங்கே தென்மேற்கு ஐரோப்பா, அந்த புல்வெளி, அந்த ஏரியா. தென்மேற்கு ஐரோப்பா, ஐரோப்பிய ரஷ்யா,
ஃப்ரான்ஸு, இட்டாலி, இதெல்லாம் முக்கியமான பயிர். டேனியூப் ரிவர், இது மக்காச்சோளம். நெல் வட இத்தாலியில் மட்டும் விளையுது நெல். ஏன்னா கொஞ்சம் இந்த பாருங்கள் எங்கே இருக்குது இந்த இடத்துல, இங்கே அங்கே வேறு ரகம் வேறைங்க, நம்ம ரகம் இருக்காது. நம்ம இமயமலையிலே நெல் விளையும் தெரியுமா? பாஸ்மதி ரைஸு நம்ம ஊரில் விளையாது, குளிர் பிரதேசத்தில் விளையக்கூடிய நெல். அது மாதிரி ஜப்பானில் நெல் விளையுன்னு பார்த்துருப்போம். யாருமே கேள்வி கேட்கல, சார் ஜப்பான் அங்கே இருக்குது எப்படி சார் நெல் விளையுது? ஒரு சில ரகம் மட்டும் அங்கே விளையும் பாஸ்மதி ரைஸ்லாம். 10 மாதமாக ஏதோன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம ஊரில் விளையாது. பாஸ்மதி ரைஸ் நம்ம சாப்பிடக்கூடாது, கலோரி அதிகம் அது. சரியா? இங்கே சாப்பிடக்கூடாது, கலோரி அதிகம். அடுத்தது அது போக சிட்ரஸ் பழங்கள், ஆலிவ் மரங்கள். ஆலிவ்லாம் சிட்ரஸ் சம்மந்தமானது. ஸ்பெயின், சிசிலி தீவு ஆக்சுவலாக இது. இதெல்லாம் மெடிட்ரேனியன் சீ இருக்குல்ல இந்த ஏரியாவில். ஸ்பெயின் இங்கே இருக்குது, மெடிட்ரேனியன் இது. இட்டாலி இங்கெல்லாம் வேலைங்க. நீர்ப்பாசன வசதியுடன் விளைவிக்கப்படுகிறது. இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கும். வடக்கில் அமைந்துள்ள நாடுகள் பெரும்பாலும் ஓட்ஸ் போன்ற தானியங்களை விளைவிப்பதோடு, இந்த ஏரியா வடக்கில் ஓட்ஸ், இந்த ஏரியா அது கால்நடைக்கு முக்கியமான தீவனம். இங்கே யார் சாப்பிட்றா? அதை பணக்காரனுங்களாம் தின்னுக்கிட்டு இருக்கானுங்க உடம்பு குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அது சுகர் தான் ஏற்றி விடும் ஓட்ஸ் சாப்பிட்டா. என்னது என்ன மெயினது? டயட் கண்ட்ரோலா? டயட் கண்ட்ரோல் காலையில் தின்னுட்டு இருப்பானுங்க. அது கலோரி அதிகம், ஃபேட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஏறும். சரியா? இதான் வாழ்கிறோம். கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை தொழில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. புல்வெளியில் நல்ல பால் பண்ணை, கால்நடை வளர்ப்பு. அப்புறம் அந்த டென்மார்க்கில் சொல்லாமல் விட்டேன். அதில் உள்ள ஃபேட் எடுத்து மில்க் ப்ராடக்டாக தயாரித்து அந்த யூரோப் முழுவதும் அந்த ஃபேட் பொருள் தயாரித்து அனுப்புவானுங்க. அதனால தான் வெளிநாட்டு கரன்சி கிடச்சி அவங்க உயர்ந்த நிலையில் இருக்காங்க. என்ன மேய்க்கிறான்? மாடு மேய்க்கிறது தான். அடுத்தது அப்புறம் அந்த பாலை வாங்கிட்டு போய் விவசாயி, அது அங்கே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கும். பாலை கறந்து, டென்மார்க்கில் நடக்கிறது சொல்கிறேன், பாலை கறந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அவன் எடுத்துகிட்டு போய் இந்த ஃபேட்டை மட்டும் பிரிச்சுட்டு மிச்சம் இருக்குல்ல பாலில் கால்சியமு, ப்ரோட்டீனு எல்லாம் இருக்கும். அதை ரிட்டன் வந்து அவன்கிட்டயே கொடுத்துருவாங்க அந்த விவசாயிகிட்டே. அந்த விவசாயி என்ன பண்ணுவான்? வீட்டில் பன்னி வளர்ப்பான், பன்னிக்கு ஊற்றுவான். அது சாப்பிட்டு நல்லா கொழுக்கு முழுக்குன்னு வந்துடும். பன்னியில் என்ன அதிகமாக இருக்கும்? ஃபேட் அதிகமாக இருக்கும். பன்னி ஃபேட் அதிகமாக இருக்கும். அவன் குளிர் பிரதேசம்ல, அப்போ போருக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. அங்கே போருக்கு தானே பன்னிக்கறிக்கு. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் உலகத்துலேயே அதிகமாக, அது உண்மையானன்னு தெரில, அதிகமாக எந்த மாமிசம் சாப்பிட்றாங்கன்னா பன்னிக்கறி தான் சாப்பிடுவாங்க. அது என்ன, மீட்டில் என்ன இருக்க போகுது? ப்ரோட்டீனு, ஃபேட்டு, மினரலு, விட்டமின் எல்லாம் இருக்கும். அதனால தான் மீட் சாப்பிட்ணும், எல்லா மீட்டும். அடுத்தது அப்போ அவங்க அந்த பன்னிக்கறியை வெட்டி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் சப்ளை பண்ணுவானுங்க, எக்ஸ்போர்ட் பண்ணி. ஆனால் அது வருமானம். அதனால தான் டென்மார்க்கு உயர்ந்த நிலையில் இருக்குது இப்போ பொருளாதாரத்தில். சின்ன நாடு, குட்டியூண்டு நாடு. ஆலிவ் மரம் இந்த கொட்டையிலேருந்து தான் இதை எடுத்து அங்கே தான் இருக்கும். அங்கே மத்திய தரை காலநிலை இருக்குல்ல, அங்கே தான் விளையும். அந்த கொட்டையை எடுத்து அந்த கொட்டையை அரித்து எண்ணெயை எடுத்து சாப்பாட்டுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் அழகுபடுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். ஆமாவா? ஆமாம். அங்கே துருக்கியிலேருந்து வரும் அந்த சிவப்பு கலர் டப்பா. கலப்பு முறை விவசாயம் இங்கே இருந்தால் நம்ம கற்றுக்கிட்டோம். மிக்ஸ்டு ஃபார்மிங், மிக்ஸ்டு கிராப்பிங்னா வேறு, மிக்ஸ்டு ஃபார்மிங்னா வேறு. மிக்ஸ்டு கிராப்பிங்னா என்னது? பயிர். 1 ஏக்கர் லேண்ட் இருக்குது, சரியா? அதில் 1 ரோ அவரை போடுவாங்க, அடுத்த ரோ துவரை போடுவான், அடுத்த ரோ உளுந்து போடுவான், இப்படி போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் மிக்ஸ்டு கிராப்பிங். கலப்பு பயிர், கலப்பு பயிர். அவன் மிக்ஸ்டு ஃபார்மிங் சொல்கிறான். கலப்பு பண்ணை. 10 ஏக்கர் லேண்ட் இருக்குது, சரியா? அதில் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் இடத்துல ஆடு மாடெல்லாம் மேய்ப்பான். கிணறு இருக்கும், கிணத்துல மீன் வளர்ப்பான், நிறையா செடியெல்லாம் வச்சுருப்பான். இப்போ இந்த ஏரியாவாக திராட்சை செடியாக வச்சுருப்பானுங்க. துருக்கி அந்த பக்கம்லாம், துருக்கி நம்ம ஊரில் வந்துடுதா, அங்கே இட்டாலி அங்கெல்லாம் திராட்சை செடிக்கு நடுவில் தேனி கூடு வச்சுருப்பான், தேனி வளர்ப்பான். இப்படி ஒரு சின்ன ஏரியாவில் பல்வேறு விதமான பண்ணை தொழில் செய்கிறோம் இல்லையா? அது அந்த கான்செப்ட் நம்ம அங்கேருந்து தான் காப்பி அடித்தோம்.
நம்ம ஊரில் எப்படி பண்ணலாம் சார்? நெல் வளர்க்குறதா? நெல்லுக்கு தூரில் தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கணும். தூரில் நல்லா எவ்வளோ வேணாலும் தண்ணி கட்டலாம், நிற்கும். அந்த தண்ணியில் மீனை விட்ருவானுங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் வருமே, தண்ணி விட்ருவானுங்க, அதில் மீனை விட்ருவானுங்க. மீன் என்ன பண்ணும், அந்த நெல் செடியிலேருந்து ஒரு இலை தலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்டு டீகம்போஸ் பண்ணி திரும்ப அங்கேயே போட்டுரும். அதை எடுத்துகிட்டு நெல் செடி நல்லா வளரும். மாடு 4 வச்சுருப்பான். அறுவடை பண்ணோன்னா நெல் கிடச்சிருச்சு, அது என்னது, அது வைக்கோல், அதை தூக்கி போட்டோன்னா ஆடு மாடெலாம் சாப்பிட்டு அது நல்லா வளரும். ஒரு பக்கம் மீன் கிடைக்கும். அப்போ ஒரே லேண்டில் இத்தனை, இது மாதிரி நிறைய வெரைட்டியாக பண்ணலாம். அது மாதிரி அங்கே திராட்சை தோட்டம் சொன்னால நடுவில் இது வச்சுருப்பான், தேனி. திராட்சை செடியில் கொடியில் பூ பூக்கும், அந்த பூவில் பாலினேஷன் சிறப்பாக நடக்கும், திராட்சை நிறையா காய்க்கும், ப்ளஸ்ஸு தேன் கிடைக்கும். அந்த பூவிலேருந்து சேகரித்து தேன் நிறையா கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ்டு கிராப்பிங் நாம் எங்கே கற்றுக்கிட்டோம்? அங்கே இருந்தால். மற்றும் சிறப்பான பயிர் சுழற்சி முறை, கிராப் ரொட்டேஷன், இதெல்லாம் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டோம். நம்ம உற்பத்தி திறன் அதிகமாகும். கிராப் ரொட்டேஷன் தான் புரியுதா? இப்போ நெல் போடுவோம், அடுத்தது கடலக்காய், லெகுமினஸ் பிளான்ட்டு, தாவரம் ஏதாவது போடுவாங்க, கிராப்ஸ் ஏதாவது போடுவாங்க, கடலக்காய் அல்லது பருத்தி, ரொட்டேஷன். அப்போ இது ஒரு விதமான உரத்தை எடுத்துக்கும். அடுத்தது லெகுமினஸ் தாவரம் போடும்போது நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணும். திரும்ப நெல் போடும் பொழுது அது நல்லா வளரும். நெல் இந்த மாதிரி இதெல்லாம் அங்கேருந்து காப்பி அடித்தோம். ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி திராட்சை அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஏன் எங்கே இருக்காங்க அவங்க? எல்லாம் மெடிட்ரேனியன் கிளைமேட், அங்கே தான் திராட்சை, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நல்லா விளையும். ஐரோப்பிய ரஷ்யானா புரியுதா? ரஷ்யா எத்தனை கண்டத்துக்கு சொந்தம்? 2 கண்டம். ஐரோப்பிய ரஷ்யா இந்த பாட்டு மட்டும் சொல்கிறான். உக்ரைனுக்கு அவனுக்கு தானே இப்போ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. யுஎஸ்எஸ்ஆரில் எல்லாம் ஒன்றா இருந்தவனுங்க. பெலாரஸ் ஆகிய நாடுகள் தொழில் பயிர்களா கமர்ஷியல் கிராப்ஸ், அதை அப்படி போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதாவது 2ஆம் நிலை தொழிலுக்கு மூலப்பொருளாக போகும், அதான் கமர்ஷியல். பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயிர் செய்வாங்க. இப்போ நெல் அதெல்லாம் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, உணவு தானியம் அப்புறம் விற்கிறோம், அது வேறு. ஒரு சில பயிர், இப்போ பருத்தி நம்ம டேரெக்டாக பயன்படுத்தவே முடியாது, என்ன பண்ணால் அதை கொண்டு போய் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் கொடுக்கணும், கமர்ஷியல் கிராப். அதான் அப்படி தொழில் பயிர்களும் போட்டு வச்சுருக்கிறானுங்க. இண்டஸ்ட்ரியல் கிராப்ஸா? தொழில்துறைக்கு மூலப்பொருளாக போகும். 2ஆம் நிலை தொழில் இருக்குல்ல, மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக அங்கே கொடுக்குறது. நார்பயிர்கள், ஆளி விதை, சணல் போன்ற நார்பயிர்கள் அங்கே. சக்கரவள்ளி கிழங்கு, பீட்ரூட்லேருந்து சக்கரை எடுப்பாங்க அங்கெல்லாம். அப்புறம் சூரியகாந்தி விதையிலேருந்து என்ன எடுக்கிறான்? எண்ணெய். இப்போ திடீர்னு அந்த ஆயிலோட விலையெல்லாம் ஏறிச்சா, உக்ரைன் ரஷ்யா போர் வந்தோன்னே என்னாச்சு, அந்த சூரியகாந்தி ஆயில் இருக்குல்ல, சன்ஃப்ளவர் ஆயில், அதோட ரேட்லாம் ஏறிச்சு பாருங்கள். ஏன் ஏறிச்சு என்னன்னே தெரியாது. உடனே எங்கள் ஊரில் ஆட்சியாளரை திட்டிகிட்டு இருப்பானுங்க, இந்த ஆள் வந்தான் அவன் ரேட்லாம் ஏறிச்சா, எண்ணெய் விலையெல்லாம் அங்கே அடிச்சுக்கிறான், அங்கே இருந்தால் எண்ணெய் வருது அதனால் ஏறிச்சு. தெரியாது. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணுன்னா என்ன வேணும்? ஒழுங்காக அதெல்லாம் புரிஞ்சு படிக்கணும். இல்லைனா ஏதோ இப்போ டிவியில் உட்காந்து அவன் பேசுவான், பொய்யா பேசுகிறானுங்க, அது கேட்டுடுவோ அப்படின்ட்டு. சின்ன வயசுலேருந்து நம்மளை ஒரு தலைபட்சமாக வளர்த்துருப்பானுங்க, ஏதாவது ஒரு தலைவர் கட்சிக்கு சார்பாக. ஸோ அது அவன் சொல்கிறத தான் உண்மைன்னு நம்பிட்டு அப்படியே போயிட்டுருப்போம். உனக்கு நம்மளாம் என்ன பண்ண முடியாது, சுயமாக எது சரி தப்புன்னு முடிவெடுக்க முடியாது. டிவியில் சொல்லிட்டான் சரி. இப்போ என்னது, ரீல்ஸில் ஷார்ட்ஸ்லேயே வந்துருச்சுப்பா, யூடியூப்லேயே வந்துருச்சுப்பா, அது சரியாக தப்பான்னு செக் பண்ணவே தெரியாது. அந்த மாதிரி நிறைய இழந்தவங்களாம் இருக்கான், ஏகப்பட்ட பேர் பணத்தெல்லாம். பெலாரஸ், பல்கேரியா, இட்டாலி, மாசிடோனியாங்கெல்லாம் புகையிலை இந்தியாவில் விளையிறதில்ல. போர்ச்சுகீசியர் தான் இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணான் புகையிலையை, போர்ச்சுகீசியர். சரியா? தக்காளி கொண்டு அவனுங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்தியாவில். சரி, அந்த மாதிரி புகையிலை அதிகமாக விளையிறது இது இட்டாலி, பல்கேரியா, மாசிடோனியாங்கெல்லாம். திராட்சை தோட்டம் ஐரோப்பிய ரஷ்யா, ஸ்வீடனு, ஃபின்லாண்டு இங்கெல்லாம் வந்து என்ன இருக்கும், இது திராட்சை தோட்டம், இதுதான் திராட்சை தோட்டம், அதை விட்டுருங்க. இது மெடிட்ரேனியன். இதில் அதுபோல் சாஃப்ட் மரங்கள், சாஃப்ட் வுட் ட்ரீஸ் பார்த்தோம் இல்லையா, ஐரோப்பிய ரஷ்யா, ஸ்வீடனு, ஃபின்லாண்டு எல்லாம் எங்கே இருக்குது? இந்த இதெல்லாம்
இதை ஒட்டி இந்த பக்கம் கீழே வந்துடணும். ஊசி இலை மரங்கள், சாஃப்ட்வுட் ட்ரீஸ். அதை அடுத்து என்ன பண்ணுறான், ப்ளைவுட்லாம் தயாரித்து நம்ம ஊரில் வைக்கிறதுல ப்ளைவுட்லாம் அங்கேருந்து வர்றது தான் வீட்டுக்கு தயார் பண்ணுறது. அப்புறம் பல்ப்பு, மரக்கூழ், அதை நல்லா கடைஞ்சி அதில் கசடெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பியூர் இதை மட்டும் பிரித்து எடுப்பாங்க. அதான் பேப்பரு, பல்ப்பு. அதெல்லாம் அங்கேருந்து அதிகமாக இந்த ஏரியாவில் ஃபின்லாண்டு, நார்வே, ஸ்வீடனு, ரஷ்யா இங்கெல்லாம். மற்றும் கடின மரங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. கடின மரங்கள்லாம் நமக்கு இதுவாக வந்துடும், ப்ளைவுட்டாக வந்துடும். சாஃப்ட்வுட்லாம் என்னவாக மாறிடும், பல்பாக மாற்றிடுவானுங்க. நார்வே, ஐஸ்லாந்து, ரஷ்யா, டென்மார்க், யூகே, நெதர்லாந்து மீன்பிடித்தல் தொழில் மிகப்பெரிய தொழிலாக நடைபெறுகிறது. மரம் வெட்டு தொழில் பார்த்தாச்சு, விவசாயம் பார்த்தா, மரம் வெட்டு தொழில் பார்த்தாச்சு. இப்போ எங்கே வந்துட்டாங்க, மீன்பிடித்தல். வடகடலில் உள்ள டாகர் திட்டு ஐரோப்பாவின் மிக முக்கியமான மீன்பிடித்தலம். காண்டினென்டல் செல்ஃபா இந்த ஏரியா, டாகர் திட்டு. காண்டினென்டல் செல்ஃபில் எப்படி இருக்கும், மீன்கள் அதிகமாக இருக்கும், ஆழம் குறைவான பகுதி அப்படின்னு பார்த்தோம். வடகடலில், வட அட்லாண்டிக் கடல், அங்கே ஐரோப்பாவின் முக்கியமான மீன்பிடி தலம். கேட்பாங்க, எதுன்னு கேட்பாங்க, டாகர் திட்டு தொழில். இப்போ முதல் நிலை தொழில் முடிஞ்சிருச்சு, அடுத்து இரண்டாம் நிலை தொழில். செகண்டரி செக்டார். இரண்டாம் நிலை தொழில்னா என்ன, மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றணும். சரியா, அதான் என்ன, அதான் அங்கே தானே இது தொழிற்சாலை. மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றக்கூடிய இடத்துக்கு பேர் தானே இது தொழிற்சாலை. ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரி வேறு, ஃபேக்ட்ரி வேறு. இதெல்லாம் இண்டஸ்ட்ரி. செகண்டரி இண்டஸ்ட்ரி, டெர்சரி இண்டஸ்ட்ரி, ப்ரைமரி இண்டஸ்ட்ரி. விவசாயம் இண்டஸ்ட்ரி தான், சரியா. அது வேறு செகண்டரி இண்டஸ்ட்ரி தான் இது தொழில்கள். உலகில் எஃகு மற்றும் இரும்புத்தாது ஆகியவை கணிசமான அளவில் ஐரோப்பியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதெல்லாம் தீரப்போகுது. மெயினாக ஜெர்மனி இருக்குல்ல, அங்கெல்லாம் அந்த என்னது பிளாக் ஃபாரஸ்ட்டா, அந்த ஏரியாவெலாம் அதிகமாக வந்துட்டு இரும்புத்தாது இருக்குது. அதனால தான் கார் உற்பத்திலாம் நம்பர் 1 யார், ஜெர்மனி. இப்போ போயிடுச்சின்னு நினைக்கிறேன். கப்பல் கட்டுதல், மோட்டார் வாகனங்கள், விமானம் தயாரித்தல், இதெல்லாம் அங்கே. அவன் நாட்டில் இருந்தானே விமானம் வாங்குகிறோம், நம்ம எதாவது தயாரிக்கிறோம், அதெல்லாம் வாங்கி நம்ம கன்சியூமர், அவ்வளோதான். மேலும் ஐரோப்பா மருந்து வகைகளை மிக அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது. எல்லாம் கெமிக்கல் மருந்து, இன்ஆர்கானிக். அவனாக அந்த மாலிகுலை தயார் பண்ணிடுவான். இப்போ இது இருக்கா, கீழாநெல்லி, அதை எதாவது க்யூர் பண்ணுவோம், மஞ்சள் மேலே. அதில் எந்த மாலிகுல் வந்து அதை க்யூர் பண்ணுதுன்னு பார்ப்பான். அதே மாதிரி மாலிகுல் அவன் தயாரிச்சு. இப்போ யூரியா பார்த்தோம்ல, மண்புழு உரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறான், நைட்ரேட் இருக்குது. நைட்ரேட் உள்ளதான் என்னது, யூரியா. அதே மாலிகுல் அவனே தயாரிச்சிட்டான். அது மாதிரி இந்த செயற்கையான மாலிகுல் அவனே தயாரிப்பான். கெமிஸ்ட்ரி பார்க்குறோம்ல, அதில் தயாரித்து ஃபேக்ட்ரியில் தயாரித்து விற்கிறானுங்க நிறைய மருந்து வகைகள். அதான் இப்போ நம்ம இங்கே திங்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான். அடுத்து ஐரோப்பா முழுவதும் சிறு தொழிலகங்கள் பரவி காணப்படுகிறது, நிறைய தொழிற்சாலைகள். இந்தியாவில் அதிக தொழிற்சாலை எந்த மாநிலத்தில் இருக்குன்னு வந்திருக்கு இன்றைக்கி ரிப்போர்ட்டு, தமிழ்நாடு. இன்றைக்கி ரிப்போர்ட்டு அதிக தொழிற்சாலை உள்ள மாநிலம், ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அடுத்தது தனிநபர் வருவாயில் இரண்டாவது இடம் இது தமிழ்நாடு தான். இரண்டாவது இடம் வந்துருச்சு, பின்னாடி இருந்தோம், முன்னாடி வந்துட்டோம். தனிநபர் வருமானா என்னென்னு எக்கனாமிக்ஸ் முடித்தவங்களுக்கு தெரியும், முடிக்காதவங்க பார்ப்போம், சரியா. அடுத்தது சில நாடுகள் தங்கள் நாட்டுக்கென சிறப்பம்சம் பொருந்திய பொருட்களை தயாரிப்பதில் புகழ் பெற்று விளங்கின. இங்கிலாந்து, இட்டாலி, டச்சுக்காரங்க. டச்சுனாக்கா எந்த நாடு, டென்மார்க், டேனிஷ். டச்சு தான், டச்சுக்காரர்கள். நெதர்லாந்தா, நெதர்லாந்து. இன்னொரு பேர். இந்த நாடுகளில் மிதி வண்டிகள் ஃபேமஸ். சைக்கிள், கார்னருக்கு நிறைய விஷயம். அந்த சைக்கிள் தான் அங்கே இப்போ 1 லட்ச ரூபா வரைக்கும் விற்கிதா சைக்கிள், தெரியுமா? 1 லட்சம் 2 லட்சம். ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் இன்னும் அதிகம், கையில் பிடிச்சிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாண்டு கண்ணாடிகள். ஸ்வீடன், ஃபின்லாண்டில் கண்ணாடி ஃபேமஸ். ஆமாம், கிளாஸு, ஐ கிளாஸு. பாரிஸ், வாசனை தெரியும். பாரிஸ் இன்னமும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காலையா, ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க நம்ம ஊருக்கு வந்தானா பாருங்கள், செம்ம நாற்று அடிக்கும், சென்ட் நாத்தம். அங்கே போனால் இங்கே அடிக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்காரன் வேணால் போயிட்டு இருப்பான், ஹைட்டாக இருப்பான். ஃப்ரெண்ட்ஸுக்காரன் தான் அங்கே யூரோப்பியன்ஸ்லேயே ஹைட்டாக இருப்பானுங்க. அழகு சாதன பொருள், மேலும்
சுவிஸ் துல்லியமான கருவிகள். சுவிட்சில் வந்து அந்த வாட்ச் இதெல்லாம் ஃபேமஸ். வாட்செலாம் இருக்குல்ல, சும்மா வீட்டில் நம்ம ஊரில் அந்த சேலத்தில் அங்கே இது பின்னுவாங்களே, கூட பின்னுற தொழில் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அது வேறு கிராமத்தில் செய்வாங்க. அல்லது செவ்வாய்ப்பேட்டை போக போனீங்கன்னா கொலுசில் அருணாக்குடி கையிலே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. இப்படியே அது இப்படி போகிற போக்கில் என்ன பண்ணுவானுங்க, வாட்ச் தயாரிச்சிருவானுங்க அவனுங்க. சுவிட்சர்லாந்து வாட்செலாம் வேர்ல்டு வைடு ஃபேமஸ். அதெல்லாம் கேட்பாங்க, எந்த ஏரியாவில் என்ன ஃபேமஸ். கலாச்சார கலவை. ஆசியா ஆப்பிரிக்காவை தொடர்ந்து 3வது மிக அதிக மக்கள் தொகை கொண்டது. ஆமாம் தானே? ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கொண்ட கண்டம் எது? 2வது ஆப்பிரிக்கா, 3வது தான் இது ஐரோப்பா. ஆனால் பட் நிலப்பர படிப்பில் எத்தனாவது இடம்? ஐரோப்பா 6வது இடம். 5வது இடம் அண்டார்டிகா. அப்புறம் பெண்குயிலாம் சண்டைக்கு வந்துடும் உங்கள்கிட்ட. ஏன்? அங்கே மனிதர்கள்லாம் இல்லை யாரும். பெண்குயின் சீலு அவங்க தான் இருப்பாங்க. நம்ம ரிசர்ச்சுக்காக அங்கே போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதை 2018ஆம் ஆண்டில் 742 மில்லியன். அப்படின்னா எவ்வளோ? வெறும் 74 கோடி பேரா? எல்லா நாடும் சேர்ந்தே அவ்வளோதான் பாப்புலேஷன். நம்ம ஊரில் ஒரே நாட்டில் எத்தனை பேர்? 104. அதோட டபுள். உலக மக்கள் தொகையில் 10%. ஐரோப்பா மக்கள் அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு 34 பேர். ஐரோப்பாவில் மக்கள் பாப்புலேஷன் டென்சிட்டி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 300 சில்லரை வரும்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு இது ஐரோப்பா முழுவதுக்கு சேர்த்தி 34 பேர். அதிக மக்கள் அடர்த்தி ஐரோப்பா நிலக்கரி சுரங்கங்களுடன் தொடர்புடையதாக காணப்படுகிறது. நிலக்கரி சுரங்கம் இருக்கா? அதெல்லாம் நிறைய ஃபேக்ட்ரி இருக்கும். அங்கே வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் அங்கே போய் உட்காந்துருப்பான். சுரங்க தொழில், உற்பத்தி தொழில்கள், வர்த்தகம், பெரும் சந்தைகளாக செயல்படுதல், மனித வளம் மற்றும் வேளாண் உற்பத்தி ஆகிய மக்கள் தொகை மிகுந்து காணப்பட காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த இடத்துலலாம் அங்கே மக்கள் தொகை மிகுந்து இருப்பாங்க. மொனாக்கோ, மால்டா, சான் மெரினோ, நெதர்லாந்து ஆகியவை மக்கள் அடர்த்தி மிகுந்த நாடுகள். இதெல்லாம் சின்ன சின்ன நாடுகள். மொனாக்கோ, மால்டா, சான் மெரினோ, இதெல்லாம் நெதர்லாந்து. ஐஸ்லாந்து மற்றும் நார்வே ஆகிய மிக குறைந்த மக்கள் அடர்த்தி. ஐஸ்லாந்து எது தெரியுதா? இந்த ஐஸ்லாந்து. நார்வே எங்கே இருக்குது? எல்லாம் எங்கே இருக்குது? துருவ பகுதியை ஒட்டி இருக்கும், பனி படர்ந்து இருக்கும். அதனால் பாப்புலேஷன் அங்கே அதிகமாக இருக்காது. பொதுவாக மலைப்பாங்கான பகுதிகள், சில உயர்நிலங்கள், ஸ்பெயின் நாட்டின் மிக வறண்ட பகுதிகள். ஸ்பெயின் நாட்டில் மிக வறண்ட பகுதியெலாம் இருக்காமா. ஏன்னா அங்கே இந்த இது இருக்கும், மலைத்தொடர் இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் லீவேட் சைடு இருக்கு இல்லையா, அங்கே மழை பொழிவு இருக்காது. ரஷ்யாவின் ஆர்டிக் பிரதேசங்கள் மிக குறைந்த மக்கள் தொகை அங்கெல்லாம். அதேமாதிரி உயரமான மலை பிரதேசங்கள் எப்படி இருக்கும்? நார்மலாகவே மக்கள் இருக்க மாட்டாங்க. அதான் போட்டிருக்காங்க. மழை இல்லைனாலும் மக்கள் இருக்க மாட்டான், வெயில் இல்லைனாலும் என்ன ஆக மாட்டான், மக்கள் இருக்க மாட்டான். அந்த ரஷ்யாவினுடைய ஆர்டிக் ரீஜன். ஐரோப்பாவில் மொனாக்கோ நாடு, குட்டி நாடு. அது சேலம் சைஸுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உலகிலேயே அதிக மக்கள் அடர்த்தி காணப்படுது மொனாக்கோ நாடு. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோவாமா? 26,105 பேர் காணுங்களாம்மா. அப்பா குட்டி நாடு. ஆனால் அது ஒரு சிட்டி தான் இருக்கும். ஒரு சதுர கிலோமீட்டர் 26,100. உலகத்திலே மக்கள் அடர்த்தியான நாடு இது மொனாக்கோ. எந்த கண்டத்தில் இருக்குது? ஐரோப்பாவில். அடுத்தது ஐஸ்லாந்து மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு, 3 பேர். ஏன்? துருவ பகுதியை ஒட்டியிருக்கு. சமயம் மற்றும் மொழி அந்தந்த ஊரில் ஏகப்பட்ட மொழி இருக்கும். மொழி அடிப்படையில் தான் அவங்க பிரிஞ்சிருக்கான். இங்கிலாந்தில் இங்கிலீஷு, ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு, ஜெர்மனியில் ஜெர்மனி, அந்தந்த மொழி தான் பேசுவாங்க. போர்ச்சுகீஸில் போர்ச்சுகீஸ் மொழி. இப்போ நம்ம எப்படி மாநிலமாக பிரிச்சுருக்கோம் மொழி அடிப்படையில், அந்த மாதிரி மாநிலம் இல்லை, இதுவே நாடு தான். அவனுங்க மாநிலன்னு நம்மளாம் நீங்களாம் முட்டாளா, நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாளாக இருந்தாலும் ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கானுங்க இன்றைக்கி வரைக்கும். இன்னமும் அதையே ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு நிறைய ஜங்கி மங்கி பணம் சம்பாரிச்சுன்னா அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க நம்ம ஊரில். என்ன பண்ணுறது? சரி. ஐரோப்பா கண்டம் மொழி கலாச்சாரங்கள் மிகுந்த வேறுபாடுகளை கொண்டு காணப்படும். அங்கே உள்ள மொழிகள் ஆங்கிலம், ஸ்பானிஷு, ஸ்பெயின்காரன் தான் ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸு, ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஸ்லோவிக் மொழிகளாம். ஸ்லோவிக் மொழி நிறையா இருக்குது.
இந்த மாதிரி. ஐரோப்பாவின் முதன்மையான சமயம் கிறிஸ்துவம். குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் இப்போ அங்கே போய் குடியேறிட்டானுங்க. முஸ்லீமு, யூதர்கள் இவங்கெல்லாம் குடியேறி இருக்காங்க. இதை நான் சொல்லலை பாருங்கள், ஏன்னா அது நிறைய கலவை எல்லாத்துக்கும் கொடுத்து இங்கே இருந்தவன் எல்லாத்தையும் பிடிச்சி என்ன பண்ணிட்டான், இந்துன்னு முத்திரை ஊட்டிட்டான். அப்படிலாம் இல்லை, ஏகப்பட்ட மதம் இருந்துச்சு இந்தியாவில். எல்லாத்தையும் பிடிச்சி இந்துடா அப்படின்னு அடிமையாக்கிட்டான் அவனுக்கு. சரி பார்ப்போம், வரலாறில் பார்ப்போம். இங்கு வாழும் 90% அதிகமான மக்கள் காக்கசாய்டு. பார்த்தோமா? ஜாகிரஃபியில் தானே பார்த்தோம். ஜாகிரஃபியில் எதில் பார்த்தோம்? ஆமாம். எத்தனை இனம் இருக்குது மொத்தம்? 5ஆ 4ஆ? 4 காக்கசாய்டு. இந்தியாவில் இருக்கக்கூடியது இது நிகிரிட்டோ. கலை மற்றும் கட்டிடக்கலை. கலை இன்னும் சிறந்து விலகுது. அங்கே உயரமான கட்டிடம் கட்டியிருப்பாங்க யூரோப்பில். ஏன்? சூரிய ஒளி இதுக்கு மேலே செங்குத்தாக படவே படாது, ஸ்லாண்டிங்காக தான் போடும். கரெக்டாக ஸ்லாண்டிங்காக தான் போடும். அதுவும் குளிர் காலத்தில் இங்கே போயிடும். இங்கே குளிராக இருக்கிறப்ப சூரிய ஒளி இங்கே போடும். ரொம்ப ஸ்லாண்டிங்காக போகும், வெயிலே இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது? உயரமாக பில்டிங் கட்டிட்டோம்னா இந்த வெயில் அதில் பட்டு இங்கே பிரதிபலிக்கும். அப்போ கொஞ்சம் அந்த ஏரியாவில் என்ன க்ரீன் ஹவுஸ் கேஸ் வெப்பத்தை பிடிச்சிக்கிட்டு கதப்போ கொடுக்கும். அதுதான் உயரமான பில்டிங்காக. சர்ச்சு முதற்கொண்டு எல்லாம் உயரமாக கட்டியிருப்பான். எல்லாம் ஜாகிரஃபி தான் டிசைட் பண்ணும். அப்புறம் கண்ணாடி வீடாக கட்டி வச்சுருப்பான். கண்ணாடி வீடு நம்ம ஊரில் கண்ணாடி வீடு கட்டி வச்சுட்டு இருக்கிறானுங்க முட்டா பயிலுங்க. கண்ணாடிக்குள்ளே ஒளி படுமா? உள்ள சூரிய ஒளி வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி, கண்ணாடிக்குள்ளே பூந்து போயிடும், வெளியில் வர முடியாது. உள்ளே பட்டு ஹீட்டெல்லாம் உள்ளுக்குள்ளேயே நிற்கும். அப்போ கதப்பாக இருக்கும். அதனால தான் கண்ணாடி வீடு கட்டுறது. குளிர் பிரதேசம் உயரமான கண்ணாடி பில்டிங் அதுக்கு தான் கட்டுறானுங்க. நம்ம ஊரில் அது மாதிரி கட்டிக்கிட்டு தரோம். கட்டிக்கிட்டு அதில் உள்ள வெப்பத்தை பிடிச்சி வெளியில் அனுப்புறதுக்கு அதுக்கு ஏசி வேறு போட்டுக்கிட்டு தப்பு. சரி பார்ப்போம். அதெல்லாம் இன்னும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் அட்டன் பண்ணாதவங்களாம் அட்டன் பண்ணுங்கள், எல்லாமே புரியும். ஐயோ இது கூட தெரில என்னென்னமோ சொல்கிறாரா அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன இது அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிங்க. அப்போ அங்கே பதில் கிடைக்கும். டக்குன்னு போய் உக்காந்துக்கும். புக்கே எடுக்க வேண்டாம். சரியா? ஆமாம். ஐரோப்பிய கலை கட்டிடக்கலை சாதாரணமான மனிதனை உலகறிய செய்துள்ளது. அது உலகெங்கும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. யார்? அங்கே அக்ரோபோலிஸ், அது ஒரு கட்டிடக்கலை. கொல்லோசியம்னா கிளாடியேட்டர் படம் பார்த்துருக்கீங்களா? அங்கே ரோம்னு நினைக்கிறேன், கிரேக்கு ரோம் அங்கே பக்கத்து நாடு. அடிமையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அடைச்சி வச்சுருவானுங்க. அந்த அடிமையில் ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும், சுற்றிலும் உக்காந்துக்குவாங்க. அந்த அடிமையை அவுத்து விட்ருவானுங்க. திடீர்னு அங்கங்கெல்லாம் அம்பு வரும், சிங்கத்தை திறந்து விடுவானுங்க. அதெல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சு வரணும். கிளேடியேட்டர் அப்படின்னு அந்த இடம் நடக்கக்கூடிய இடம் தான் கொல்லோசியம். இன்னும் இருக்குது, இடிஞ்சு போய். இடைக்கால இந்தியாவில் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். டேவிட் சிலை, சிந்திப்பவர் சிலை. இந்த இவர் தான் அந்த சிந்திப்பவர் சிலை. சிந்திக்கிறார். சிந்தனை தான் அது, கேள்வி கேட்குறது என்னடா ஏதுடா அப்படின்னு. அதோட விளைவு தான் இன்றைக்கி உலகமே அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறோம். ஈஃபில் டவர் தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். பிக் பென் கடிகாரம் அப்படின்னா என்னன்னு தெரியல. பைசா கோபுரம் தெரியும், அப்போயே இருந்திருக்கு. பைசா கோபுரத்தில் யாரோட தொடர்புள்ள இருக்குது? எந்த சயின்டிஸ்ட்டு? கலீலியா. அங்கே அதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுவார். போடா மென்டல்ட்டு போயிடுவானுங்க எல்லோரும். இன்றைக்கி வரைக்கும் ஆனால் பேசிக்கிட்டு இருக்கோம் அவரை, கலீலியோவை. மோனலிசா கலை கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாங்க யூரோப்பில். பிக் பென் கடிகாரம் இதுவா? லண்டன் தான் நினைக்கிறேன். இதான் அந்த பில்டிங். கொலோசியம் இருக்குல்ல, இந்த பில்டிங் தான். பெரிய ஆடிட்டோரியம் அப்போவே இப்போ கட்டியிருந்துருக்கானுங்க. இப்போ இருக்குல்ல கிரிக்கெட் ஸ்டேடியம் அதெல்லாம் இருக்குல்ல சுற்றிலும், அது மாதிரி. அதோட கொஞ்சம் இது சின்னது, ரேடியேஷன். உணவு மற்றும் திருவிழாக்கள் எவ்வளோ இருக்குது? முடிஞ்சிச்சா? ஆமாம், இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. ரைட், இதை முடிச்சிடலாம். அப்புறம் அடுத்தது ஆரம்பிக்கலாம். ரொட்டி, மீன், இறைச்சி இதெல்லாம் சாப்பிட்டே ஆகணும் அவனுங்க. ஏன்? மித வெப்பமண்டலம். அதை விட்டோம்னா உருளைக்கிழங்கு கார்போஹைட்ரேட் ரிச்சு. ஏன்? அதுவும் அதே தான், மித வெப்பமண்டலம். பால் பொருட்கள் இதெல்லாம் அதிகமாக பிரதான பால் கிடையாது, பால் பொருள் ஃபேட்டு எல்லாம். ஐரோப்பியர்கள் சமய திருவிழாக்கள், விடுமுறை நாட்கள் ஆகிய இரண்டையும் கொண்டாடுகிறார்கள். விடுமுறைனாக்க என்ஜாய் பண்ணுவானுங்க, நம்ம ஊரில் மாதிரி. தக்காளியெலாம் எரிஞ்சு விளாடுவானுங்க இந்த திருவிழாவில். ஆமாவா? தக்காளி திருவிழா டிவியில் வரும் பாருங்க.
ஒருத்தனை அடிச்சுக்குவானுங்க. நம்ம ஊரில் இந்த கிராமத்தில் இது பண்ணுறோம்ல, என்னது மஞ்சள் தண்ணி, மஞ்சள் நீராட்டு மாதிரி அங்கே தக்காளி வச்சு அடிச்சுக்குவானுங்க. கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டரு, புனித வெள்ளி, புனிதர்கள் நாள், ரேடன் டோராமா, அதெல்லாம் என்னென்னு தெரில, கார்னிவல், டான்ஸ் ஆடிட்டு ரோட்டில் போவாங்க எல்லாம். ஆமாவா, அதெல்லாம் வித விதமாக மேக்கப் போட்டுக்கிட்டு முக்கியமான பண்டிகைகள். அது இல்லாமல் சனி ஞாயிறானா ஓடி போயிடுவானுங்க. பனிச்சறுக்கு, ரக்பி, கால்பந்து, கூடைப்பந்து, அவனுங்க விளையாட்டை தான் இப்போ நம்ம விளையாடிட்டு இருக்கோம். நம்ம விளையாட்டுலாம் அழிஞ்சு போச்சு. கபடி தான் மட்டும்தான் ஃபேமஸ்ஸு. வேறு என்ன இருக்குது நம்மளது கேமு? எதுவும் இல்லை. பால் பேட்மிண்டன் ஓகே, அது நம்மளுக்கு தான். வேறு எதுவும் இல்லை அந்தளவுக்கு. எருதுச்சண்டைனா நம்மளது மாதிரி இல்லை. பார்த்துருக்கீங்களா? இதில் அது ஸ்பெயின் அங்கெல்லாம் இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். நம்மளை மாதிரி ரோட்டில் அவுத்து விட்றது பிடிக்கிறது இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஸ்டேடியத்தில் உள்ளே விட்ருவானுங்க. குதிரையில் போய் அது முதுகுலாம் என்ன பண்ணுவானுங்க, அம்பு விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அப்படியே ரத்தமாக வடிக்கும், செத்து போயிடும் கடைசியில். அப்புறம் அந்த ஒருத்தன் மட்டும் உள்ளே போய் நின்றுட்டு துணியை வச்சு இப்படி ஆட்டுவான். அதுவும் தோத்துச்சுன்னா கொண்டுருவானுங்க அங்கேயே. நம்ம ஊரில் மாதிரி எருது தழுவுதல் கிடையாது. ஒரு ஒப்பீடு, அதை நம்ம என்னத்தை ஒப்பீடு பண்ணுறோம், அதெல்லாம் வேண்டாம். ஆன்சர் பண்ணுறீங்களா? ஆசியா, ஐரோப்பா. ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது? அரபிக்கடல். தெற்கில் இருக்கும். திரும்ப ரீகால் பண்ணி எல்லாம் பண்ணணும். அடுத்தது படத்தை தான் படிக்க படத்தை பார்த்துட்டே வரணும். நான் சும்மா வாசிட்டு வந்தால் ஞாபகம் வரும். அது இதெல்லாம் பண்ணணும். நீங்களும் படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இது எங்கே இருக்குன்னு போய் படத்தை எடுத்து பார்க்கணும். சோம்பேறித்தனம் பண்ணிட்டீங்கன்னா நிற்காது மனசில். இது சாகிற வரைக்கும் உங்கள் மனசில் நிற்கும். கான்செப்டுவல் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை வச்சே நீங்கள் இது தானே வரும், இப்படி வரும், ரைட் டிக் பண்ணிட்டு வந்தீங்க, ஃப்ளூக்குள்ளே அடிச்சம்பிங்க. அது இப்போ டிஎன்பிசி கொஸ்டினே உங்களால் கான்செப்ட் புரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்துருச்சு. ஃபேக்டை தவிர மற்றதெல்லாம் எல்பிரஸ். டிஎன்பிசினா பார்த்துக்காங்க, யூபிஎஸ்சி அதுக்கு மேலே இருக்கும். ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலை பீடபூமி யுனான். ஈரான் இந்த பக்கம் இருக்குது. திபெத் இமயமலைக்கு வடக்கில். தக்கானா நம்ம இந்தியாவுக்குள்ளே. திபெத் அது அப்போ யுனான் தான். புரிஞ்சதை வச்சு போட்டுடலாம். எல்லாமே பீடபூமி தானே. நிலநடுக்கோட்டு காலநிலை என்பது என்னது? ஈக்குவேட்டரியல் கிளைமேட். அங்கே உள்ள ஆப்ஷனை பார்த்து சொல்லுங்கள். ஓகே. சராசரி வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸாக இருக்கும். 1 and 2 இருக்கா? சராசரி மழை போல் வருஷத்துக்கு இவ்வளோ இருக்கும். டெய்லி மழை பெய்யும்ல. இப்போ நம்ம சேலத்தில் கிராஸ் ஆகி போகுதில்ல, அந்த மழை ஏங்க இங்கே பெய்ய மாட்டேங்குது? ஏங்க கிராஸ் ஆகி போகுதில்ல, ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது? வெயில் அடித்தா தான் மழை பெய்யும். வெயில் அடித்தா தான் சூரிய வெளிப்பட்டு அந்த வெப்பத்தை அப்சர்வ் பண்ணி அந்த இதனா மேலே உயரும். மேலே போக குளிர்ச்சி அடைஞ்சு மழையாக பெய்யும். அப்போ இங்கே சேலத்தை கிராஸ் ஆகி போக க்ளவுடெல்லாம் எங்கே மழையாக கூட்டும்? மேப்பை பார்க்கணும். எல்லாம் யோசிக்கணும். அடுத்த லெவலுக்கு யோசிங்க. இங்கே தானே சேலம் இருக்குது, இப்படி தான் போகும். நேராக போனால் எங்கே இருக்குது? மியான்மர், வடகிழக்கு மாநிலம், மேகாலயா. இதெல்லாம் மேகாலயாவில் தான் என்னது உலகத்துலேயே அதிக மழை பெய்யக்கூடிய இடம். மவுஸ் அங்கே போய் பெய்யும். இங்கே நம்மளை கிராஸ் ஆகி போகிறது இந்த மேகம். அப்புறம் அதை தாண்டி அஸ்ஸாமு. வெள்ளம் வருதாங்களாம். வெள்ளம் கொண்டு பாருங்கள். இந்த மாதம் ஆகஸ்ட், செப்டம்பரில், ஆகஸ்ட் மாதமாக இப்போ என்ன மாதம்? ஜூலை, ஆகஸ்ட்டு. இப்போயே வெள்ளம் போயிட்டுருக்கு. அடுத்த மாதம்லாம் செம்ம பொழந்து கட்டிடும். ஒரு வேளை மான்சூன் பிரேக் இல்லை அப்படின்னா கற்பனை பண்ணுங்கள். இங்கெல்லாம் இமாச்சல் பிரதேசலாம் வெள்ளம்னு நினைக்கிறேன். நேற்று போட்டிருந்தான் இமாச்சல்லாம். புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருங்க. அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க. நியூஸ்லாம் படிங்க. இதை வச்சு இது ரிலேட்டட் நியூஸ் வரும். ஏன் இப்படி நம்ம எங்கே படிச்சிருக்கோம் அதை பற்றி கேள்வி கேளுங்க. உங்கள் மூலையை யோசிங்க. ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா படிப்பாக பார்க்கக்கூடாது. நியூஸ் பேப்பர்லாம் எதுவுமே படிப்பு இல்லை. புரிஞ்சுக்கிறோம், கதையை புரிஞ்சுக்கிறோம். பட்டியல் 1 2 பொறுத்துக. சரி, மலேசியா,
சரி, தெரிஞ்சது போங்க. தாய்லாந்து. ஆ, அத்தியா? என்னது இஸ்ரேலு? மத்திய தரைக்கடல் காலங்கள். நம்ம ஊரில் அத்திப்பழம் இருக்குல்ல, நம்மளது என்னது? குளிரில் தான் மழை பெய்யும். ரப்பரு. கொரியா செரி. கொரியா குளிர் பிரதேசம்ல, செரி. மலேசியா வந்துட்டு தேக்கா ரப்பரா? சரி, அதை விட்டுருங்க. இது ரெண்டும் பக்கத்தில். மலேசியாவும் தாய்லாந்தும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டு மேட்ச் ஆகுதா பாருங்கள். ஏவுக்கு டி. என்னடா அது இப்படி போட்டிருக்கானுங்க? சரி, ஏவுக்கு ஒன்றுமே இல்லையா? சரி, டி 1. டிக்கு 1 என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ இது 2 ஆன்சர் இல்லை, தூக்கிடலாம். அடுத்து கொரியா சியா? 4. சிக்கு 4 இருக்கா? அதுதான் ஆன்சர். இப்போ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க, வேலை முடிஞ்சு. அப்போ ஏக்கு 2 ரப்பர். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும் மலேசியா. அதிக வெப்பமும் அதிக மழைப்பொழிவும் இருக்கணும். தாய்லாந்து முடிவில் மலேசியா இருக்கும். மேப் எடுத்து பாருங்கள். தாய்லாந்து தேக்கு. மியான்மர் இருக்குல்ல, பர்மா, அதை ஒட்டி தான் தாய்லாந்து போகும். பர்மா தேக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அப்படி மேட்ச் பண்ணலாம். பர்மா அந்த இது ஞாபகம் இருந்தால் அப்படியே மேட்ச் பண்ணலாம். மேப்பை எடுத்து பாருங்கள். இதாங்க பர்மா. அதுலேருந்து இது வரைக்கும் தாய்லாந்துங்க. இந்த எஜ் இருக்குல்ல, மலேசியா. ஸோ பர்மா தேக்கு, தாய்லாந்து தேக்கு, அப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருந்தீங்கன்னா அதுதான். இப்படி தான். தெரியாத கொஸ்டின் வந்தாலும் ஆன்சர் போட முடியும். ஃபேக்ட்டு தான் இது, ஆனால் புரிதல் வச்சு போட முடியும். இப்போ ஆன்சர் என்ன? இப்படி தான். மேட்ச் த ஃபாலோயிங் வந்தால் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். அதுக்கு யூபிஎஸ்சியில் ஜிஎஸ் கிடையாது, அது ஆப்டிடியூட் டெஸ்ட். புரிஞ்சதை வச்சு இந்த மாதிரி தெரியாமல் 2 இருக்கும். தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் போடணும். அதுக்காகவே அங்கே கொஸ்டின் கேட்பான். ஐயோ, அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் நான் படிக்கலை, இந்த கொஸ்டின் எங்கடா பார்த்தோன்னு தெரினா ஆன்சர் வராது. இப்போ வர எந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிலே வராது, நீ படித்தது வராது. புரிஞ்சதை வச்சு தான் ஆன்சர் பண்ண முடியும். எழுதி வச்சுக்கோங்க. இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணி வைக்கிறது? மைக்கா. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸுக்கு இடையில் இயற்கையாக அமைந்துள்ள எல்லை? பைரனீஸா? பைரனீஸ். கரெக்ட். ஐரோப்பாவின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் மிதமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை நிலவுகிறது. சரியான தேர்வு. இந்த பகுதி நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்குது. அருகில் இருக்குது ஐரோப்பா. அது எங்கேயே இருக்குது, நிலநடுக்கோட்டுக்கு அது சம்மந்தம். இப்பகுதி வட அட்லாண்டிக் வெப்ப நீரோட்டத்தினால் பாதிக்கப்படுகிறது. கரெக்டா? கரெக்டு. இப்பகுதி சுற்றி மலைகள். இதுதான் ஆன்சர். அதோட பாதிப்பு இருக்குது. அனைத்தெல்லாம் கிடையாது இங்கே. இது இல்லை, டெஃபினட்டாக அது கிடையாது. தவறான கூற்று. ஐரோப்பிய மின்சக்தி அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது. சரி, இருக்கட்டும். ஐரோப்பாவின் அனைத்து ஆறுகளும் ஆல்ப்ஸ் மலையில் உற்பத்தி ஆகுது. அப்படியா? இல்லை. ஐரோப்பாவின் பெரும்பாலான ஆறுகள் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படுகிறது. ஓகே. ஐரோப்பாவின் ஆறுகள் வற்றாத ஆறுகள். ஓகே, 2 கரெக்டு. இதுதான் ஆன்சர். ஏன்னா அது தொழில்துறையில் சிறந்து விளங்குறதா ஐரோப்பா. தொழில்துறைக்கு எது தேவை? மின்சாரம். அப்போ இது கரெக்டு. இது கன்ஃபார்மாக இல்லை. ஜூரா, பென்னிஸு, கருங்காடு. கருங்காடு என்னது? பொருந்தா இணையை கண்டுபிடிக்கணுமா? இது இப்போ கரெக்டு. மெசடாவா? ஸ்பெயின் மெசடா. இதை மட்டும் பார்த்துக்கங்க. மலை. பென்னிஸா? இங்கிலாந்தா? சரி, பார்த்து சொல்லுங்கள். அதை மட்டும் பார்த்து. ஃபேக்ட். அது மலைத்தொடர். மிக குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு? தாரஸ் மற்றும் போண்டைன் மலைத்தொடர்கள் டேஸ் முடிச்சிலிருந்து பிரிகிறது? தாரஸ், போண்டைன். நாட்டு பேர்
பாருங்கள். உலகின் மிக அதிக மழை பெறும் இடம் மவுசின்ரம். உலகிலே டேஸ் உற்பத்தியில் ஈரான் முன்னணியில் உள்ளது. பேரிச்சம்பழம்னு நினைக்கிறேன். பேரிச்சம்பழம். ஐரோப்பாவின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை இணைக்கும் கடல்வெளி. சூயஸ் கால்வாய் வழி. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் டினிக்கிலினா ஏதோ ஒன்று. ஆமாம், டினிக்கிலின். ஐரோப்பாவின் 2வது உயரமான சிகரம். அதை பார்த்து எழுதுங்க. ஃபேக்ட்டு. ஐரோப்பாவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் நிலவும் காலநிலை கண்ட காலநிலை. அவங்க இருக்கா? வடகடலில் உள்ள முக்கிய மீன்பிடி தளம் டாகர் திட்டு. ஐரோப்பாவின் மக்கள் அடர்த்தி எவ்வளவு? 34 பேர் சதுர கிலோமீட்டர். அது மொனாக்கோவில். சரியா? இது ஐரோப்பாவுக்கு வெறும் 34 பேர் தான். டேஸ் ஆறு ஐரோப்பாவில் உள்ள 9 நாடுகளை கடந்து செல்கிறது. டேனிப்பா பாருங்கள், செக் பண்ணி போட்டுக்கோங்க. மெசபடோமியா சமவெளி. வெரி குட். மவுசின்ரம். தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம். பியாடு கடற்கரை எப்படி இருக்கும்? அது பியாடு கடற்கரை உள்ள வெட்டி இருக்கும் உள்ள. அது எதால் உருவாக்கப்பட்டது? பனியாறுகளால். யூ ஷேப்டு வேலி. அடுத்தது எருதுச்சண்டை ஸ்பெயினில். எல்லாம் மேட்ச் பண்ணியாச்சா? ஃபேக்ட் மட்டும் தான் விட்டுருக்கோம், மற்றதெல்லாம் போட்டிங்க. இத்தாலி வறண்ட கோடை காலத்தையும் குளிர் மழையும் பெற்றுள்ளது. கரெக்டு. வறண்டனா அர்த்தம் ஈரப்பதம் கம்மி. அது எங்கே இருக்குது? மத்திய தரைக்கடல் காலநிலை. சரியா? மத்திய தரைக்கடல் காலநிலை. இது மத்திய தரைக்கடல் பகுதி அமைந்துள்ளது. ரெண்டுமே சரியான காரணம். ஆசிய வரப்படுத்தி 1, 2, 3, 4 கீழ்கண்ட சமவெளியை குறிக்கின்றன. நீங்களே சொல்லலாம். இது என்ன சமவெளி? மெசபடோமியா. இது மஞ்சள். சீன சமவெளி. மஞ்சூரியன். இது அந்த பக்கம் போனால் மஞ்சூரியன். அது எல்லாம் கரெக்டு. அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேட்பானுங்க. யூபிஎஸ்சிலையும் கேட்பான், இதுலேயும் கேட்பான். இங்கே என்ன அதிகமாக விளையும்? பேரிச்சம்பழம். கரும்புலாம் அங்கே விளைய வாய்ப்பே இல்லை. ரப்பரும் விளைய வாய்ப்பே இல்லை. இது 3க்குமே அதிக ஈரப்பதம் வேணும், தண்ணி வேணும். இது என்னது? பாலைவனம். அவ்வளோதான்.